Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. Who is more romantic? இப்போ ஒரு வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி பர்த்டே எது வந்தாலும் அது ரொம்ப எக்ஸ்பிரஷன் நான் ரொம்ப கேஷுவலாக இருப்பேன். அப்படியா? இவங்களோட ரொமான்ஸ் அதிகப்படியாக என்ன தெரியுமா? சாப்பிட்டியா? அதுதான் நல்லா அம்மு அப்படி கேட்காதம்மு, நீ சாப்பிட்டியா அப்படி கேளுனா நான் கேட்கறது தான் லவ் உனக்கு, அது கேட்குறேன்ல. ஏதாவது அப்பப்போ கிஃப்ட்லாம் பண்ணணும் சார். தொழில் முக்கியங்க. தொழில் பார்த்துக்கிட்டே தான். எனக்கு அப்படி வித்தியாசப்படுத்த தெரியல. இன்னைக்கு ஓகே எல்லா டேவும் எனக்கு ஸ்பெஷல் டே மாதிரி. அப்போ டெய்லி ஸ்பெஷலாக இருக்கணும்ல, கிஃப்ட் கொடுக்கணும்ல. இது என்னங்க கொடுமை? எங்கள் 2 பேருக்கு சண்டை வந்தது யாருக்குமே தெரியாது. எப்பயாச்சும் தான் சம்டைம்ஸ் பசங்க பார்த்தா ஏன் மாம் ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்போ தான் தெரியும். இவர் எனக்கு டக்குன்னு டல் ஆகிடுவேன் நான். அந்த டைம் தான் எப்பயாவது, அதுவுமே ரொம்ப ரேரு, நார்மலாக காமிச்சிக்கவும் மாட்டோம் வீட்டில். நான் என்னைக்காக சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவேன் 2 நாள் ஜாலி. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. சரி ஓகே. Who is more possessive? என்னங்க எல்லாமே ஹர் ஓகே. ஏன் why possessive? அஜ்ஜோ அநியாயத்துக்கு possessive. Who is more protective? அப்படியா? protective நீங்க தானா? யார் வந்து பயங்கர ஃபூடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா? இப்பவா இல்லை எப்பயுமே வா? எப்பவுமே சோத்து மூட்டை. இவருக்கு ஷூட்டிங் இருக்கு அன்னைக்கு என்ன செகண்ட் ஷோ கூட்டிட்டு போக மாட்டாரு. 10-11 மணி மேல முழிச்சிருக்க மாட்டாரு. தான் அப்படியே 11 மணி ஆச்சுன்னா கண்ணை மூடிடுவார் இவரு. எனக்கு ஷூட்டிங் இருந்து அப்படிலாம் கிடையாது. ஷூட் முடிச்சு வரும்போதே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தே என்ன பிக் பண்ணி அப்படியே செகண்ட் ஷோ கூட்டு போவாரு. நம்ம வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ஒரு 3-4 o'clock ஆயிடும். நான் காலையில திருப்பி 6 o'clock எந்திரிச்சு ஷூட்டிங் போகணும். இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் வாங்கினதா தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இவர் வாங்க. அதனால நான் இல்லாம போய் வாங்கிட்டு வந்துருவாங்க அவங்க. ஏன்னா நான் ஆஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ 1000 ரூபாய் ஷர்ட் வாங்கினேன், இங்க ஒரு ஃப்ரீ, அது வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்க நான் ஆஃபரே பார்க்க மாட்டேன். நல்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு எடுத்துருவேன். அதே மாதிரி இவங்க ஏன்னா நான் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது இவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ்லாம் கேட்பேன். அதுல வந்து உங்க 2 பேர்ல யாருக்கு அது மேட்ச் ஆகுதோ அதை நீங்க காட்டணும், ஜெனியூனா காட்டணும். ஓகேவா? டன்னா? Who is more romantic? 2 பேருமே வா. அது என்ன கதை இருக்கா அதுக்கு? ஹெர்தானே பட் நீ தானே ரொமான்டிக். ஆமா அதான் ஏன் அவங்க தான் ரொமான்டிக்? இல்ல அவங்க ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. இப்போ ஒரு வேலண்டைன்ஸ் டே அந்த மாதிரி பர்த்டே எது வந்தாலும் அது ரொம்ப எக்ஸ்பிரசிவா, நான் ரொம்ப கேஷுவலா இருப்பேன். அப்படியா? இவங்களோட ரொமான்ஸ் அதிகப்படியாக என்ன தெரியுமா? சாப்பிட்டியா? அதுதான் நல்லா அம்மு அப்படி கேட்காதம்மு, நீ சாப்பிட்டியா அப்படி கேளுனா நான் கேட்கறது தான் லவ் உனக்கு, அது கேட்குறேன்ல. ஸோ அந்த மாதிரி வைலண்டான ரொமான்ஸ், எது ரொமான்டிக் பண்ணாலுமே வைலண்டாக தான் இருக்கும். அது நீங்க சொன்ன மாதிரி he is a friend. அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி உனக்கு ஒரு இன்கமிங் வருது இல்ல, ஸோ அதான் என்னோட ரொமான்ஸ். அவ்வளோதான். உன்னை நான் மறக்கல, அதான் என் ரொமான்ஸ். அந்த மாதிரி வைலண்டா சொல்ற மாதிரி. இவங்க எப்படின்னா ஷூட்டிங் போயினா ரீச் அப்படிம்பாங்க, ஷூட் ஸ்டார்டட் அப்படிம்பாங்க, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சது அப்படிம்பாங்க, லஞ்சு நாங்கள் ஏன்டி இவ்வளோ அப்டேட் பண்ணுறேன், இல்லைமோ இதெல்லாம் லவ் அப்படிம்பாங்க. நான் அதெல்லாம் கண்டிக்க மாட்டேன். நான் போய் ரொம்ப நேரம் கழிச்சு 11 மணிக்கு திட்டுவாங்க, ரீச் ஆகிட்டியா ரீச் ஆன், நீ சொல்ல வேண்டியது தானே ரீச் ஆகிட்டேன்னு. எனக்கு பதட்டப்படுது இல்லை. நான் சொன்னேன் ஏதோ நானே உனக்கு இங்கேருந்து கூப்பிடுவாங்கல்ல, நீ கூடாரு, இது டே டு டே லைஃப்ல எல்லாருமே பண்ணுறதா, நான் மட்டும் என்ன டிஃப்ரெண்டாக என்ன அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான் வருது அந்த மூஞ்சில ரொமான்ஸ். என்ன பண்ணுறது? பர்த்டே நைட்டு கேக் எல்லாம் ஆர்டர் பண்ணி இதெல்லாம் பண்ணி 12 மணிக்கு இதெல்லாம் கட் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஒரு டே நமக்கு போகுது, அவ்வளோதான். அப்ப நீங்க அவங்க பர்த்டேக்கு என்ன பண்ணுவீங்க? விஷ் பண்ணுவேன், மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் விஷ் பண்ணிட்டு நைட் டின்னர் வேணா கூட்டிட்டு போவார். அதுவும் ஷூட் இருந்துச்சுன்னா. ஆமா, ஷூட் இருந்தா அதுவும் இருக்காது. ஷூட்டிங் ஏதாவது அப்பப்போ கிஃப்ட்லாம் பண்ணணும் சார். தொழில் முக்கியங்க. தொழில் பார்த்துக்கிட்டே தான். எனக்கு அப்படி வித்தியாசப்படுத்த தெரியல. இன்னைக்கு ஓகே எல்லா டேவும் எனக்கு ஸ்பெஷல் டே மாதிரி. அப்போ டெய்லி ஸ்பெஷலா இருக்கணும்ல, கிஃப்ட் கொடுக்கணும்ல. இது என்னங்க கொடுமை? எனக்கு ரொம்ப இதன்னா நான் சாப்பிடும்போது இவங்க பரிமாறணும், ஓகே, சம்டைம்ஸ் இவங்க ஊட்டணும், அவ்வளோதான். இதெல்லாம் தான் எனக்கு மெயினாக. என்ன மேடு ஒரு அக்கா இருக்காங்க சமைக்கிறதுக்கு, இருந்தாலும் மம்மி இருக்காங்க. என்ன இருந்தாலும் நான் சாப்பிட வைக்கும்போது இவங்க அவங்க கையில் பரிமாறுறது அதெல்லாம் கொஞ்சம் கோவமாக கூட கேட்பேன். வெயிட் பண்ண பஸ் 11-11:30 பிரேக்ஃபாஸ்ட். அதிகப்படியாக ரொமான்டிக் என்னன்னா சண்டை போட்டால் நான் டீ வச்சு கொடுத்துடணும் அவருக்கு, பிளாக் டீ. அது எனக்கு நான் கொடுக்கும்போது அவர் கையில் வாங்கிடணும். இதுதான் பெரிய ரொமான்டிக் வீட்டில் நடக்கிறது இது. ஆமாம், சண்டை ஒரு சின்ன சின்ன சண்டை வரும், நான் பேச மாட்டேன், நான் சாரி கேட்கவே மாட்டேன். என் மேலே தப்பு வந்து நான் ரொம்ப கேஷுவலாக உட்காந்துக்குவேன். பட் இவங்க வந்து சாரி கேட்டுருவாங்க இமீடியட்டாக. அவங்க மேலே தப்பு இல்லாட்டி வந்து சாரி கேட்டுருவாங்க. ஒரு ½ அன் ஹவர் பேசாட்டியும் அவங்க வந்து ஒரு டீயோ ஏதோ ஒன்று வந்து பேசினா இமீடியட் நான் அப்புறம் ரியாக்ட் பண்ணிடுவேன். வரும்போது நான் மூஞ்சி திருப்பிட்டு அப்படிலாம் உட்கார மாட்டேன். ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பாங்க.
அது வந்து அவங்க நான் கண்டுக்க மாட்டேன். மோஸ்டா நான் கேர்ள்ஸ் தான் இப்படி பாத்துருக்கேன் இல்ல. இங்க உள்டாவா நடக்கும். சாரி இதுக்காகவே நான் டீ போட்டுறணும். சண்டை போட்ட ஒரு 10-15 மினிட்ஸ்ல நான் ஒரு பிளாக் டீ எடுத்துட்டு போய் கொடுத்துடணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனும் அதுதான் இருக்கும். ஏன்னா நான் எதுவுமே எந்திரிச்சு சண்டை போட்டுட்டா சாப்பிட்டியான்னு கேட்கல, எதுவுமே வேணுமான்னு கேட்கல அப்படின்றதுல. ஸோ அதிகப்படியான ரொமான்டிக்னா அதுதான் ரொமான்டிக். டீ நான் கொடுக்கும்போது கையால வாங்குறது தான் ரொமான்டிக். இல்லாட்டி கோஸ்ட் வெளியே போயிடும் கார் எடுத்துட்டு. போயிட்டு எங்கேயும் போக மாட்டாரு. பார்க்கிங்ல நின்றுட்டு ஃபோன் மெசேஜ் அனுப்புவார் 20 மினிட்ஸ்ல கீழே வரியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாம் ட்ரெஸ் செப்பல் எல்லாத்தையும் எடுத்துட்டு கார்ல போய் போட்டுக்கலான்ட்டு இறங்கி ஓடிடணும். அவ்வளவுதான். இதுதான் ரொமான்டிக். அப்புறம் வெளில போவீங்க, அது அப்படியே அவ்வளவு முடிஞ்சாலும் வெளியே போய் சாப்பிட்டா சரியாது. நல்லா இருக்கு. இது கூட நல்ல டெக்னிக். ஏன்னா எங்களுக்கு என்ன, எங்களுக்குள்ள சண்டை வந்து தேர்ட் பர்சன் தீர்த்து வைக்க கூடாது. நாங்க யார்ட்டையும் பார்க்க கூடாது. எனக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனை என்கிட்ட சொல்லு, எனக்கு ஏதாவது பிரச்சனை நீ. எங்க 2 பேருக்கு சண்டை வந்தது யாருக்குமே தெரியாது. எப்பயாச்சும் தான் சம்டைம்ஸ் பசங்க பார்த்தா ஏன் மாம் ஃபேஸ் டல்லா இருக்கு அப்போதான் தெரியும். இவர் எனக்கு கொஞ்சம் டக்குன்னு டல் ஆயிடுவேன் நான். அந்த டைம் தான் எப்பயாவது, அதுவுமே ரொம்ப ரேரு. நார்மலா காமிச்சிக்கவும் மாட்டோம் வீட்டுல. நானும் என்னைக்காக சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போவேன், 2 நாள் ஜாலி. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. நோ வே அப்படின்றாமா. சரி ஓகே, ஹூ இஸ் மோர் பொசசிவ்? என்னங்க எல்லாமே ஹர் ஓகே, ஏன் ஒய் பொசசிவ்? அஜ்ஜோ அநியாயத்துக்கு பொசசிவ். என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஏங்க நடிச்சா கூட கேட்பாங்க, இப்போதைக்கு அந்த சீன் நடிச்சீங்க, இதுல நீ அதே ப்ரொஃபஷன் தான் இருக்கா? நீ மால்ல போய் யாரும் போட்டோ எடுத்துடக்கூடாது. அந்த மாதிரி கிடையாது, சும்மா ஃபன்னுக்கு தான். இவர் ரொம்ப பந்தா பண்ணிடுவாரு. ஏதாவது ஒரு சீன், ஆக்சுவலி இப்போ ஒரு ரொமான்டிக்கா ஒரு ரொமான்ஸ் சீன் போயிருக்கோம். அதை வந்து என்கிட்ட டைரக்டா சொல்லிட்டு, இல்லை நான் பார்த்துட்டா அது ஏதாவது நான் ரியாக்ட் பண்ற போறேன்னு சொல்லிட்டு கேஷுவலா வருவாரு. ஷர்ட் கழட்டிட்டு, இன்னைக்கு ஒரு ரொமான்ஸ் சீன், ஆமா கிட்ட நின்று பேச சொன்னாங்க, என்ன பண்றது, வேற தடுக்க முடியல பேசிட்டேன் அப்படியே சிரிச்சுட்டு கேஷுவலா அந்த விஷயத்த போட்டுருவாரு. இப்போ நான் ஏதாவது சொல்ல போறேன் தானே, நீ முன்னாடியே இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லிட்டேன், டெலிகாஸ்ட்ல நான் பாத்துருவேன் தானே, முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னா ரொம்ப கேஷுவலா, அது சும்மா அப்படியே போயிடுச்சு அந்த ஒரு சீன், அது அப்படி சொல்லிடுவாரு. அந்த மாதிரி. அப்படி அப்ப அவங்க பொசசிவ் ஆனது இல்லையா? அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி ஆனது இல்ல. கூல் போல அவரு அப்படிதான். பட் ஹூ இஸ் ஸ்டபன்? யார் ரொம்ப ஸ்டபனா இருப்பா? எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்படியே வச்சுக்கோங்க அந்த ஹேரை. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து நீங்க அவங்க தான் சொல்ல போறாங்க. ஏன் ஒய் ஸ்டபன்? வெளியே போனா சண்டைக்கே ரெடியா நின்று இருப்பா. என்ன சண்டைக்கு வருதுன்னு ரெடியா நின்று இருப்பா. இவ்வளவு வெளியே ஆளு கூட அதான் எங்கூட சண்டை போட காருக்குள்ள முடிஞ்சிருமே. எங்கே போனால் யாராவது லைனில் குறுக்கா வந்தால் சண்டைக்கு போயிடுவா. இவன் நின்று இருக்கும்போது வேறு யாரும் முன்னாடி போயிடக்கூடாது, யாராவது ஒன்வேல வந்தால் சண்டைக்கு போகிற ரெடியான்ட்டு இருப்பா. ஸோ வெளியே போகிறதே எனக்கு பதட்டமாக இருக்கும். பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிற மாதிரியே இருக்கு வெளியே போகிறது. எனக்கு எல்லா விஷயமும் கரெக்டாக பர்ஃபெக்டாக நடக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது. அவங்க ரூல்ஸ் மீறினா எனக்கு அதை கேட்டுருணும், இல்லைன்னா எனக்கு திருப்தி ஆகாது. அது என்னன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆனாதான். இப்போ நாங்கள் போகும்போது சப்போஸ் ஒன்வேலையோ பிரச்சனை பண்ணுற மாதிரி யாராவது வராங்கன்னா அதை எனக்கு இறங்கி ரியாக்ட் பண்ணிடணும், இல்லைன்னா எனக்கு அன்றைக்கி ஃபுல் டேவும் அந்த உள்ள அந்த ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி எனக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி சில விஷயங்கள்ல எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்கறதால ஸ்டெப் ஆனால். இப்போ மூவியெல்லாம் போகணும்னு வச்சுங்களேன், 3D மூவிலாம் போவோம், நிறைய பேர் மொபைல் உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு கூகுள் பேல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம 3D படம் பார்த்துட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் அந்த அதே இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா உள்ள கையை இப்படி வச்சுக்குவேன், இல்லை ஏதோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பேன். இவ கேட்க போவா. எனக்கு கரெக்ட் தான் சார். ஒரு டைம் நம்ம இது இருக்குல்ல ஃபீனிக்ஸ் மால் லூக்ஸ், அங்கே போய் பிரச்சனை பண்ணேன். என்னன்னா ஜூம் இன் ஆயிடுச்சு மூவி. இப்போ க்ளோஸ் வச்சா உங்க மூக்கும் உதரம் தான் தெரியும். இது வரைக்கும் மட்டும் தான் தெரியுது எல்லாரோட ஆர்டிஸ்டோடதும். மலையாள மூவி வேற, அது தியேட்டர் ஃபுல்லு. இதுல என்ன பியூட்டின்னு ஒருத்தரும் கூட கேட்கல. நாங்க கூட பேசிட்டு இருக்கோம், இன்னமும் இந்த மாதிரி இருக்கு, யாருமே கேட்க முடியும் சொல்லி 5 நிமிஷத்துல ஆளை காணோம். போய் கூப்பிட்டு வந்துன்னா அவங்க வரல. நேரம் ஸ்கிரீன் முன்னாடி ப்ரொஜெக்ட் முன்னாடி டார்ச் லைட் ஆன் பண்ணி வச்சுட்டா. அப்படி அப்ப எப்படி படமா தியேட்டர்ல கத்துறாங்க, ஆனா மக்களுக்கு தெரியவே மாட்டேது. ஜூம் இன் ஆயிருக்கு, தெரிய மாட்டேது. அப்புறம் மேனேஜர்லாம் வந்து என்ன ஆச்சுன்னா, என்ன காசு கொடுத்தானு பார்த்துருக்கு, இது போடுன்னு சொல்லி அப்புறம் இஷ்யூ பண்ணி யாருக்குமே தெரியல. இல்ல யாராவது போய் கேட்கட்டும், அப்படி அவங்களா கரெக்ட் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரத்துல சரியாகும் அப்படின்ற அசால்ட் தான் மக்கள் கிட்ட கொஞ்சம் இப்ப ஜாஸ்தியா இருக்கிறதே ஒரு விஷயம். அது மாதிரிதான். அதனால இந்த அம்மா ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்துச்சுன்னா எனக்கு அப்படியே பிரச்சனை கூட்டு போயிடுங்க. எதுக்கு சில நேரத்துல தள்ளி போய் நின்றுவாரு, நான் சண்டை போட போறேன், எனக்கு யாருன்னே தெரியாதுங்க. அந்த பம்பல் கேஸ் சமத்துல சீமன் பண்ணி இல்ல அது என்ன பஞ்சதரத்துல. ஆனா எவ்ரி பாய் லைக் திஸ் டிசர்வ் a girl like that நான் நினைப்பேன். அதுக்கு டூ மச்ங்க சொல்லாம இருக்கவங்க நீங்க போய் சண்டை போட்டு எனக்கு கோவம் வரும், நான் பரபரப்பா ரியாக்ட் பண்ணிடுவாங்க. கண்ணாடி இறக்காமலே சண்டை போடுவார் இவரு. அவங்களுக்கு அப்புறம் எப்படி தெரியும் வெளியில சண்டை போடுறது? கேட்க கூடாதுனால கண்ணாடி போட்டுட்டு அவர் பேசுறாரு. அவர் பேசிட்டே இருக்கக்குள்ள நான் இறங்கிடுவேன். நைஸ். ஓகே, who is more protective?
நீங்க காட்டுங்க. எப்படி அதான் அதுதான் நான் காட்டுங்க, பரவாயில்ல. அப்படியா? ப்ரொடெக்டிவ் நீங்க தானா? எங்கெல்லாம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க அவங்க, அதை சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் தான். வீட்டில் பசங்க பேசினாலும் சரி, யாராவது வந்து பேசணும் சரி, முதலாவது வந்து நின்று போய். ஆமால, இந்த ஸ்டபர்னஸ் எதாவது ஃபர்ஸ்ட் வந்து நின்று அப்படி. ஏன்னா யாரும் பேசிடக்கூடாதுன்னு ரொம்ப அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. யார் வந்து சூப்பரான குக்? அப்படியா? நல்லா சமைப்பாங்க. எப்பயாச்சும் எப்போ வீட்டுல இல்லையோ அப்ப மட்டும் சமைச்சு அவரே சாப்பிட்டுக்குவாரு. எனக்கு எப்பயாதான் தருவாரு. அதனால அந்த பேர் கொஞ்சமா அவருக்கு பாதி கொடுக்குறேன், எம் வரைக்கும் மட்டும் கொடுக்குறேன். அப்படியா? நீங்க என்னெல்லாம் குக் பண்ணுவீங்க? நான் நான்வெஜ் இடையில போர்டிச்ச சிக்கன் எடுத்துட்டு மட்டன் கோலா உருண்டை ஏதாவது ட்ரை பண்ணி பாக்குறது. தனியா இருக்கும் போது இல்ல பசங்களுக்கு நாங்க ஷேர் நான் எங்கேயாவது அவுடோர் ஷூட் போயிருக்கும் போது, ஏதாவது வேற ஊருக்கு போயிருக்கும் போது, நான் இல்லாத போது பசங்களுக்கு செஞ்சு தர்றது ஒரு நல்ல காரியம், அது தப்பு கிடையாது. பட் இப்போ பிரெக்னெண்டா இருக்கேன்ல, நான் இவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும், எனக்கு இது செஞ்சு கொடுங்க, அது செஞ்சு, ஒரு டீ வச்சு கொடுங்க அப்படின்னா அவருக்கு என்னன்னா, ஆப்வியஸ்லி என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறதா இல்லை அவரு. இருந்தாலும் அவர் நான் இல்லாத போது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி எனக்கு ஸ்டேட்டஸ் போட்டு அனுப்புவாரு. அது வேணும்னே வெறுப்பேத்துறது. நண்டு, கடம்பா, ப்ரான்ஸ் சூப்பரா பண்ணுங்க. மூணுமே செமையா பண்ணாங்க. எனக்கே டென்ஷன் தான் மேம் ஆகுது. எனக்கே சாப்பிடணும் மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே, அப்போ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி ஓகே, குக்கிங் விடுங்க. கிளீனிங் யார் வந்து சூப்பரா க்ளீன் பண்ணிட்டே இருப்பா வீட்டை? அப்பாடா, அட் லாஸ்ட் அவர் வந்துட்டாங்க. ஏன் நீங்க தான் பயங்கரமா க்ளீன்? எனக்கு க்ளீனா அது என்ன பிரச்சனை? ஓசிடியா? ஓசிடியா இருக்கு. ஆமா, ஓசிடி. அப்படி எல்லாம் கிடையாது. இல்ல அப்படி வீட்ல இப்ப ரிமோட் தூக்கி அங்க வைக்கிறது, டைனிங் டேபிள்ல ரிமோட் இருக்கும், கிளாஸ் வந்து நம்ம திவான் கோட்டு அங்க இருக்கும் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி உள்டால அது மட்டும் எனக்கு பிடிக்காது. பெர்ஃபெக்டா இருக்கணும், மியூசியமா இருக்க வேண்டாம். வீடுன பொருள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்ப நமக்கு வந்துருச்சு. நம்ம குக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஃபுட் சம்மர் டைமிங்ல வந்திருக்கு. ஆமா, எனக்கு மியூசியமா இருக்க வேண்டாம் வீடு, கொஞ்சம் அப்படி கலந்து வைக்கணும். பட் அந்த பொருள் அப்படி இருக்கணும். இப்ப ஷூ வந்து ஷூ ரேக்ல வச்சா நல்லா இருக்கும், அது வைக்க மாட்டாங்க. நீங்க அப்படியா? ஒரு ஷூ அங்க, ஒரு ஷூ இல்ல வீட்ல பசங்க. பட் நான் பார்க்கும் போதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டே இருப்பேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த பிரெக்னென்ட் ஆனதால என்னோட உடம்பு கொஞ்சம் எனக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. நான் எந்திரிச்சனாலும் எனக்கு அப்படியே பெட்லயே இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால இப்போ அப்படியே அந்த டைம் கூட ஏன் இது இங்க இருக்கு, ஏன் உனக்கு செஞ்சா என்ன, இவரோட ரேக்ல இருந்து ஒரு பேண்ட் எடுக்கும் போது 2 பேண்ட் கொஞ்சம் டைட்டா சொருவி இருந்ததுன்னா இழுத்து போட்டு போயிடுவாரு. ஓகே, எடுத்து அதனையே கரெக்டா வச்சிருக்க வேண்டியதானே, இல்லைன்னா கீழே விழுந்திருக்காதுல்ல, அந்த மாதிரி. ஸோ அதனால அது ஆல்மோஸ்ட் அவருக்கு அந்த ஓசிடி பிரச்சனை இருக்கு கொஞ்சம். நீங்க சமைச்சதே வந்திருக்கு பாருங்க. என்னது? இந்த சம் கோலா சொன்னீங்க. கோலா, ஓகே ஓகே. எஸ். அண்ட் இப்ப இந்த கிளீனிங்லாம் ஓகே, அதெல்லாம் கூட ஃபைன். யார் வந்து ட்ரபிள் பண்ணிட்டே இருப்பா? ஏதாவது ஒரு சின்ன சின்ன ட்ரபிள் சம்ல மாட்டிப்பாங்கல்ல, அந்த மாதிரி யாரும் அந்த ட்ரபிள் சம்ல மாட்டிப்பா? இப்ப கார் எடுத்துட்டு போறோம்னா லைட்டா ஆக்சிடென்ட் பண்ணி மாட்டிப்போம், இல்லனா ஹெல்மெட் போடாம போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறது. இல்ல அதுல வந்து நான் பைக் எடுத்து ஹெல்மெட் மஸ்டா போட்டுருவேன். இவங்க 40-50 தாண்ட அந்த விட மாதிரி மாட்டாங்க. விஷயம்னா நான் என்ன இருங்க, அந்த மாதிரி விஷயம்னா நான் என்னன்னா, எங்கேயாவது போனா ஏதாவது சண்டை பண்ணிட்டு வர்றது, அந்த வேலை சண்டை பண்ணிட்டு இவருக்கு தானே ஃபோன் பண்ணணும். அதனால நான் தான் ட்ரபிள் கொடுப்பேன், அவர் இல்ல. ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டே பேசலாம். ட்ரபிள் மேக்கர், ட்ரபிள் ஷூட்டர். இல்ல ரொம்ப பெர்ஃபெக்ட் அவங்க. இப்போ கார் ஓட்டும்போது சீட் பெல்ட் மஸ்டா நானும் போட, என்ன மஸ்டா போட சொல்லி இவங்களும் போடுவாங்க. ஒரு 60-70 மேல போ, நான் ஈஸியா ரோடுமா ஃப்ரீயா இருக்குன்னு கேட்க மாட்டாங்க. எதுக்கு நீ போய் என்ன பண்ண போற, அவார்டு கொடுக்க போறாங்க. இல்ல மெதுவா போலாமா. பைக் அப்படிதான் 650 வச்சிருக்கேன் நான், பிராண்டே மறந்துச்சு. புல்லட்ல என்ன ஷார்ட் கன் 650 வச்சிருக்கேன். இல்ல ஏன்னா ஓட்ட விட மாட்டேங்க. 650cc வச்சுட்டு 40-50 தான். நான் இந்த சைட்ல போன ஒரு 60 போலான்னு தேவையில்லை. யாரு வந்து பயங்கர ஃபூடி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா? இப்பவா இல்ல எப்பயுமே வா? எப்பவுமே சோத்து மூட்டை. அது ஜாலியா இருக்கும்ல சாப்பிட்டுட்டே இருக்கிறது. இல்ல இவங்க ஃபுட்னா அப்படி இல்லை. இவங்க ஃபுட்டு இப்போ திடீர்னு பார்த்தா பானிபூரி வேணும்னு கேட்பாங்க, அப்புறம் பெசனர்ல ப்ரான்ஸு இந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க, அந்த மாதிரி ஸ்நாக்ஸு அப்படி நிறைய. நீங்க கொஞ்சம் எனக்கு மூவி வேணா பாப்கார்ன் இல்ல இவங்க எக்ஸ்ட்ரா 20 rupees கொடுத்து பட்டர், அந்த சீசனிங் எக்ஸ்ட்ரா 2 பாக்கெட் அந்த மாதிரி. அப்புறம் KFC. பட் ஜாஸ்தி சாப்பிடுறது இந்த மாதிரி விஷயங்கள் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டுட்டே இருக்கிறது நானா தான் இருக்கும். இவருக்கு அந்த இடத்துக்கு போற இடத்துல என்ன இருக்கு அந்த மாதிரி. இப்போ மூவினா பாப்கார்ன் ஆப்வியஸ்லி. சப்போஸ் டின்னர் போறோம் அப்படின்னா KFC தான் போவார். ஸோ அவருக்கு பிடிச்சது அந்த மாதிரி தான் அப்படின்றதால அந்த மாதிரி தான் பண்ணுவார். அவர் தான் ஃபுடி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காரு இப்போ. இல்லை கோலா அவருன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் முன்னாடி பேசணும்ல, அவருக்கு ஈக்குவல் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து டேஸ்டிங் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். சரி ஓகே, யார் வந்து ஆர்கியூமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவா? அங்க பாருங்க, நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவ? பரவாயில்லையே, இதுல வந்து ஒரு நல்ல பதில் சொல்லியிருக்கீங்க.
இப்போ நீங்க ஏன் வந்து ஹர்னு சொன்னீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நான் தான் ஜாஸ்தி கேட்டுட்டே இருப்பேன். இவர் ஒரு அந்த அந்த கான்வர்சேஷன் வளர்ந்துட்டே இருக்குன்னா இவர் சொல்லிடுவார், இதோட நிறுத்திடு நல்லது அப்படி சொல்லிடுவார். பட் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு தான் நிறுத்துவேன். இருந்தாலும் நமக்கு அப்புறம் இந்த பொண்ணுங்களுக்குன்ற ஒரு விஷயம் கம்மியாயிரும்ல, அதனால ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்புறம் நிறுத்திடுவேன் நான். பட் ஏதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் வரும்போது நான் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருப்பேன் நான். இவருக்கு எப்படின்னா இவருக்கு தெளிவாக ஆகிற வரைக்கும், அவர் அதனால தான் சொன்னார், அவர் வந்து அவருக்கு அந்த ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் அவருக்கு விட மாட்டார். நான் ஏதாவது சொன்னா சரின்றுவாங்க, ஐயோ சண்டைக்கு வர மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி. அதனால மௌனம் போட்டு இது பண்ணுவேன். ஒன்னும் சொல்ல, ஆமா நான் தான் சரின்னு சொல்லிட்டேன், நீ அதுக்குள்ள சரிங்கிற, ஓ கேட்டேன்னா எகத்தாளத்துக்கு சரிங்கிறியா, எனக்கு பத்தல வேற சொல்லு. அநியாயம் இதெல்லாம் பண்ணுக்கு பண்ணா. பட் ஸ்டில் ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் அப்படியே பார்த்தா பக்கத்து வீட்டுல நினைச்சுக்கோங்க, ஓ இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு இவர் எதிர்பார்க்குற மாதிரி தான் இப்போ அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி ஓகே, யார் வந்து ரொம்ப அனாயிங்? நீங்க தானா? எப்படி நீங்க ஒரு வித்தியாசமான கேரக்டரா இருக்கீங்க சார். இந்த சிலாவலி சொல்லுவாங்க தெரியுமா, சின்ன வயசுல பசங்கள எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா சிலாவலி வேலை பண்ணாத அப்படி சொல்லுவாங்க. அது என்னன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நோண்டிட்டே இருக்கிறது, சொல்லிட்டே இருக்கிறது, கேட்டுட்டே இருக்கிறது, உட்காந்தா கூட இப்படி போயிட்டு கிள்ளிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி. வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க நீங்க? நான் காலைல எந்திரிப்பேன், எந்திரிச்சு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லாம் முடிச்சு கொண்டு நேரம் மொபைல பார்த்துட்டு இருப்பேன். இப்போ சவுண்டே இருக்கு, என்ன பார்த்து கிச்சன்ல ரொம்ப பிஸியா சமைச்சிட்டு இருப்பேன். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவேன், இல்லை இப்போ காலிங் பில் அடிச்சு நான் உட்காந்து தண்ணி எடுத்து ஊற்றி வைக்கிறது, ஐயோ சமைச்சதை சொதப்பி வைக்கிறது, ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டே இருப்பேன். அதனால ப்ரே பண்ணிட்டே இருப்பா, இவருக்கு ஷூட்டிங் ஃபுல் டைம் இருக்கணும். தூங்கிட்டு இருக்க. இப்போ நைட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு இவர் ஷூட் போயிட்டு வந்துட்டு தூக்கம் வரல, நெக்ஸ்ட் டே ஷூட் இல்லைன்னா இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. இவருக்கு ஷூட்டிங் இருக்கு அன்னைக்கு என்ன செகண்ட் ஷோ கூட்டிட்டு போக மாட்டாரு. 10-11 மணி மேலே முழிச்சிருக்க மாட்டாரு. டான் அப்படியே 11 மணி ஆச்சுன்னா கண்ணை மூடிடுவார் இவர். எனக்கு ஷூட்டிங் இருந்து அப்படிலாம் கிடையாது. ஷூட் முடிச்சு வரும்போதே ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்தே என்னை பிக் பண்ணி அப்படியே செகண்ட் ஷோ கூப்பிட்டு போவார். நம்ம வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ஒரு 3-4 o'clock ஆகிடும். நான் காலையில் திருப்பி 6 o'clock எந்திரிச்சு ஷூட்டிங் போகணும். ஐயோ அந்த பழக்கம் இருக்குது. அதே மாதிரி இவருக்கு வந்து படம் பார்க்கும் போது நைட்டில் வீட்டில் சம்டைம்ஸ் வந்துட்டு ஏதாவது மூவி பார்க்குறாரு அப்படின்னா நம்மளை கூட உட்கார வச்சுக்கணும். இவருக்கு தூங்கினாலும் அவர் பக்கத்தில் தான் தூங்கணும். இப்போ நான் சப்போஸ் உள்ளே போய் ரூமில் தூங்கிட்டேன்னா வேணுட்டே வந்து லைட்டை போட்டு தூங்கிட்டியா, தூக்கம் வருதா உனக்கு, படம் நல்ல சீன் போதும் அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு. ஸோ அதனால இவர் தான் மூவி பஃப் நீங்க இல்ல. ஆமாம், உங்களுக்கு கரெக்டா தான் அவங்க போய் சண்டை போட்டிருக்காங்க. அப்போ நீங்க வந்து அது கேட்கவே கூடாது, ஏன்லாம் சண்டை போடுறியா போட சொல்லி நீங்க அப்படியே சைலண்டா உட்காந்துக்கோங்க. சரி ஓகே, யாரு வந்து பெஸ்ட் பேரண்ட்? பெஸ்ட் பேரண்ட் அப்படியா? ரீசன் உங்ககிட்டே கேட்குறேன்னா இல்லை, இப்போ ஒரு ஸ்கூல்ல ஏதாவது இஷ்யூ வந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆள போய் நின்றுவாங்க அவங்க. நான் போக மாட்டேன், தப்பு பண்றதுனால தானே அப்படின்னு. ஆனா இவ போகும்போது அட்வைஸ் பண்ணி அனுப்புவேன், சண்டைக்கு போற மாதிரியே போவாங்க, போகாத ஃபர்ஸ்ட் என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குழந்தைகளுக்கு வேணுங்க, பசங்க என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க. எனக்கு M10 பேர் வர வச்சிருக்காங்க. அப்படியா? M10 வராரு வீட்டுக்கு. ஏன்னா இவகிட்ட ரொம்ப என்னோட பயங்கர க்ளோஸ். எதை கேட்கறது சரி, எதா இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட். ஏன்னா இவங்க எங்கிட்ட கேட்டால் இம்மிட்ட சரின்றோம்ல, அதனால எங்கிட்ட டேட்டா வராது. நானும் சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணுவேன். என்னன்னா டக்குன்னு இவங்களுக்கு சில நேரத்தில் வந்து பசங்க பண்ணுறது வந்து டக்குன்னு கோவம் வர மாதிரி ஆயிடுச்சுன்னா கோவப்பட்டுருவாரு. எனக்கு வந்து பசங்ககிட்ட கோவப்படக்கூடாது. நான் என்ன பண்ணிவிடுவேன், இவர் கோவப்படுறதுக்கு முன்னாடி நான் திட்டி, இவருக்கு அந்த இன்னொரு பழக்கமும் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு கோவப்படக்கூடாது பசங்கக்கிட்ட, இவர் தான் கோவப்படணும். நீ எதுக்கு பசங்ககிட்ட, நான் தான் அப்பா, நான் தான் கோவப்படுவேன், நான் அப்பா அப்படின்ற மாதிரியே இருப்பார் இவர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிவிடுவேன், பசங்கள்கிட்ட அது தப்பு இருக்குது, அது பெரிய கோவம் வரப்போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் திட்ட ஆரம்பிச்சிடுவேன், நீ ஏன் இதை பண்ண, இது ஏன் செஞ்சு அப்படின்ட்டு. இவர் என்ன நான் இருக்கும்போது அவ திட்டுறா, அப்படி திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்னோட அந்த கோவத்தை அப்படியே மாற்றி பசங்ககிட்ட ஃபன்னாக விளையாடி ஜாலியாக போயிடும். அந்த ஒரு பசங்களோட ஒரு இஷ்யூ. பசங்க ஐஸ்கிரீம் பிஸா மூவி எல்லாம் கேட்கும்போது அம்மாட்ட கேட்க மாட்டாங்க, என்கிட்ட கேட்டுருவாங்க. ஒன்று சண்டைக்கு வருவா, எதுக்கு இப்ப கேட்க, நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணா இனிமேல் கேட்க கூடாது, சரியா இதான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட், இப்போ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணு அப்படி வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு சேம் சைடு கோல் மாதிரி. ஆக்சுவலி இவர் தான் M10, ஆனா பசங்க கிட்ட இவர் என்னதான் M10 மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாரு. அது ஹேப்பன்ஸ்ல. ஆமா. யார் அதிகமா ஷாப்பிங் பண்ணுவா? ஷாப்பிங்னா அப்படியா? ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்காது ஷாப்பிங் பண்றதுக்கு. என்னெல்லாம் ஷாப்பிங்? ஷாப்பிங் கசகசன்னு செலவு அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இப்போ ட்ரெஸ்ஸஸ்ஸு, மேக்கப் திங்ஸு, இல்லை உங்களுக்கு எதாவது செப்பல்ஸ், இல்லை வீட்டுக்கு எதாவது பொருள் வாங்கிட்டு வருது, அந்த மாதிரி. உங்களுக்கு வாங்கிட்டு வராரு பாருங்க, கிஃப்ட் மாதிரி வாங்கிட்டு வர்றது. எங்கேயாவது போனாலும் ஒரு எதாவது சொல்கிறேன்னே, இப்போ இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு கூட இல்லாமல் 4-5 ட்ரெஸ் என்னை ட்ரையல் பார்க்க வச்சுருவார். அவருக்கு பிடிச்சதுன்னா அதை போட்டு பார்த்துடணும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி அது பார்த்தாருன்னா இது எனக்கு நல்லா இருக்கும்னு தோணிட்டா வாங்கிடணும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி. பட் ஷாப்பிங் ஜாஸ்தி அவங்க தான் பண்ணுவாங்க. வாங்கினதுல எக்ஸ்பென்சிவான பொருள் என்ன?
நான் இவங்களுக்கு வாங்கும்போது மட்டும் ப்ரைஸ் டேக் பார்க்க மாட்டேன். எனக்கு எடுக்கிறேன்னா நான் ஆஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எங்களை பண்ண லைஃப் ஸ்டைல் என்கிட்ட இருக்கிறது எல்லாமே அப்படிதான். இவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் வாங்கினதா தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் இவர் வாங்க. அதனால நான் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க இவங்க. ஏன்னா நான் ஆஃபருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ 1000 ரூபாய் ஷர்ட் வாங்க இங்கே ஒரு ஃப்ரீ, அது வரைக்கும் வெயிட் பண்ணி இவங்களுக்கு நான் ஆஃபரே பார்க்க மாட்டேன். நல்லா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு எடுத்துருவேன். அதே மாதிரி இவங்க ஏன்னா நான் ஷூட்டிங் எல்லாம் போகும்போது இவங்க எடுத்து வந்து கொடுப்பாங்க. சம்டைம் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். மீனான்னும் போது க்ளோத்ஸ் வேற நிறைய. இல்ல நான் எடுக்க மாட்டேன்ல அந்த மாதிரி. இப்போ ஏதாவது ஒரு நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னா இவருக்கு பிடிச்சிருந்துருக்கும் அது. அப்புறம் அதை பார்த்துட்டு சரி எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் எனக்கு பண்ணணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து வாங்குறதா இருந்தால் எதுவுமே கணக்கு பார்க்கவே மாட்டாரா. அதனால நீ உனக்கு வாங்கும் போது மட்டும் எதுக்கு நீ பார்க்குற, அப்போ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்றதால அந்த டைம் வேண்டாம் சொல்லிட்டு வாங்க விடவும் மாட்டார். என்ன வேண்டாம்னா வந்துரு அப்படி சொல்லிடுவார். இதே எனக்கு அந்த ட்ரெஸ் எனக்கு வேண்டாம்னு சொன்னாலும் அது நல்லா இருந்தது நீ ஏன் வேண்டாம் சொல்லுவோம், அது எவ்வளோ நாளும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வாங்கிடுவார். இவருக்கு நான் வாங்க மாட்டார். நான் என்ன பண்ணுவேன், இவர் ஷூட் போகிற அன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு அன்னைக்கு போய் அந்த டே அது போட்டு பார்த்து அதே சைஸ் அதே கலராக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ரொமான்டிக் பாருங்க. அது இல்லாட்டி கூட வெயிட் பண்ணி எங்க ஆர்டர் பண்ணுமோ ஆர்டர் பண்ணி இந்த ஷோரூம்ல அந்த ஷோரூம் போய் அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்துருவேன். ஸோ கியூட். ஸோ இப்போ வந்து யார் அதிகமா வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவங்க தான் எடுத்திருக்காங்க. பீட் ரொமான்டிக், பீட் ஸ்டபன், ஆங்கிரி எல்லாமே. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரவுண்ட்ல அவங்க வின் பண்ணிட்டாங்க. சொல்லி கொடுத்த கூட்டு வந்தாங்க. அம்மா எது வந்தாலும் பட் அவங்க தான் வின் பண்ணிட்டாங்க. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.